மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு நிறைவுக்கு வந்துள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? நாடு முழுவதிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள இளநிலை படிப்புகளான எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி போன்ற மருத்துவ இளநிலை படிப்புகளுக்கு இன்று இந்த நீட் தேர்வானது நடைபெற்றது. மதியம் 2 மணிக்கு இந்த தேர்வு தொடங்கியது. 5:20 மணி அளவில் இந்த தேர்வு நிறைவடைந்திருக்கிறது. தேர்வு முடிந்து மாணவர்கள் தற்பொழுது வெளியில் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கல்வியாண்டில் மட்டும் நாடு முழுவதும் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம் மாணவர்கள் இதற்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதியதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இன்று தேர்வு எழுதிய மாணவர்கள் பெரும்பாலான மாணவர்கள் இயற்பியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் கடினமாக இருந்ததாக தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக இயற்பியல் பாடத்திலிருந்து நேரடியாக கேள்விகள் கேட்கப்படாமல் கேள்விகள் சற்று கடினமான கேள்விகளாக இருந்ததாகவும் கூறியிருந்தனர். அதே போன்று வேதியியல் மற்றும் உயிரியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் எளிதாக இருந்ததாக குறிப்பிட்டிருந்தனர். 3 முறை தேர்வு எழுதிய மாணவர்கள் சென்ற ஆண்டு கேட்கப்பட்டதை விட இந்த ஆண்டு இயற்பியல் பாடத்திலிருந்து சற்று கேள்விகள் கடினமாக இருந்ததாகவும் போதிய நேரம் இல்லை என்றும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடத்திலிருந்து இது போன்ற கேள்விகள் அதிகமாக கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்ததாக கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். ஆனால் உயிரியல் பாடத்திலிருந்து பெரும்பாலும் எளிதாக கேள்விகளே இருந்தது, எதிர்கொள்வதற்கு எளிதாக இருந்ததாகவும் மாணவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். நாடு முழுவதும் இன்று 22 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நீட் தேர்வை எழுதியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அந்த நீட் தேர்வு நிறைவடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 1.5 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.